அல்லேலூயா. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தருக்கே மகிமை, மகிமை. மகிமையின் ராஜாவே சோத்திரம், சோத்திரம். பரிபூரணருக்கே மகிமை. கவனிங்க, இன்றைக்கு நாம தேவனுடைய கிருபையினாலே இந்த ஞான ஸ்நானம் இதை குறித்து நம்ம தெளிவாய் ஒரு புரிதலை உடையவர்களாய் காணப்பட வேண்டியதன் அவசியத்தை குறித்து நம்ம இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே தியானிக்க போகிறோம். பரிபூரணருக்கே மகிமை. பாருங்க, இந்த ஞானஸ்தானத்தை குறித்து நிறைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் குளறுபடிகள் இருக்கிறத பார்க்க முடிகிறது. சிலர் சொல்லுகிறாங்க, ஞானஸ்நானம் கட்டாயம் எடுத்து தான் ஆகணுமா? ஞானஸ்நானம் எடுத்தா உடனே அந்த மனிதன் பரிசுத்தம் ஆகி விடுவானா? அந்த மாதிரி சொல்லுகிறவர்கள் உண்டு. இனி சில சபைகளில் ஞானஸ்நானம் தெளித்து கொடுக்கிறவர்கள், ஏதோ தண்ணியை எடுத்து அப்படி தெளித்து ஞானஸ்நானம் ஒன்று கொடுக்குறவங்க. இனி ஞானஸ்நானத்தில் இயேசுவின் நாமத்தில் தான் கொடுக்கணும், சீசர்கள் அப்படி தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுகிறவர்கள் உண்டு. இனி மூழ்கி தான் எடுக்கணுமா ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லுகிறவங்க உண்டு. இனி ஒரு சிலர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால மூழ்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறவங்க உண்டு. இப்படி ஞானஸ்நானத்தை குறித்து அநேக விவாதங்கள் எல்லாம் இருக்கிறத பார்க்க முடிகிறது. பரிசுத்தருக்கே மகிமை, பரிபூரணருக்கே மகிமை. சரி, அப்படி இருந்தாலும் நமக்கு தேவன் தருகிற கிருபையினாலே ஞானஸ்நானம்னா என்ன, அதை நாம் எடுத்து தான் ஆகணுமா, அது எப்படி எடுக்கணும் என்கிறதை குறித்து நாம தெளிவா புரிந்தா அது நமக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். பரிசுத்தருக்கே மகிமை. பாருங்க, முதலாவது ஞானம். ஞானஸ்நானத்தை நம்ம பிரித்து பேசணும்னா ஞானம் பிளஸ் ஸ்நானம். ஸ்நானம் ஸ்நானம் பண்ணுகிறது என்று சொன்னால் ஒருவன் மூழ்கி முழுக்காட்டுதல், மூழ்கி எழும்புதல். இனி சில இடங்கள்ல முழுமையாய் குளித்துட்டு வாரதை கூட ஸ்நானம்னு சொல்லுவாங்க. பரிசுத்தருக்கே மகிமை. ஆனா ஸ்நானம் என்று சொன்னாலே அதுல ஒரு மூழ்கி எழும்புதல் நிச்சயமா இருக்கு. சும்மா கோரி ஊத்தி குளிக்கிறதெல்லாம் ஸ்நானம்னு சொல்லுகிறது இல்லை. மூழ்கி எழும்புதல், ஸ்நானம் பண்ணி கொண்டு வருதல். இனி ஞானம் என்று சொன்னால் உலக ஞானம் அல்ல, தேவ ஞானம். அப்ப ஞான ஸ்நானம் என்று சொன்னால் தேவனை அறிகிற அறிவிற்காக நாம் செய்கிற ஒரு ஸ்நானம். இது ஞானம் என்று சொன்னால் தேவனை அறிகிற அறிவு. ஸ்நானம் என்று சொன்னால் மூழ்கி எழும்புதல். அப்படின்னா ஞானஸ்நானம் என்று சொன்னால் தேவனை அறிகிற அறிவில் நிலைத்திருக்கும்படி உலக பாவத்திற்கு மரிக்கிறவர்களாய் தண்ணீரில் மூழ்கி எழும்பும்போது இனி நான் அல்ல, புதிய வாழ்க்கை வாழ்கிறதற்கு கிறிஸ்துவோடு வாழப் போகிறேன், அவருடைய உயிர்த்தெழுதலில் இணைக்கப்படுகிறதை அது அடையாளப்படுத்துகிறது. இதெல்லாம் குறித்து நிருபங்கள்ல படிச்சா தெரியும். அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டால் அவரோடு கூட உயிர்த்தெழுத்திருப்போம். அப்ப நாம் மூழ்கும் போது கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டு பாவங்களுக்கு மரித்து எழும்பும் போது அவரோடு கூட உயிர்த்தெழுகிற ஒரு நினைவை குறிக்கிறது, ஒரு உடன்படிக்கையை குறிக்கிறது ஞானஸ்நானம் என்று சொன்னான். பரிசுத்தருக்கே மகிமை. அப்போ தேவனை அறிகிற அறிவிற்காக உலகத்தின் பாவங்களுக்கு மரித்தவர்களாய்
தேவனுடைய ஜீவனுக்கு உயிர்த்தவர்களாயும் தண்ணீர்ல மூழ்கி எழும்புகிறது தான் ஞான ஸ்நானம். பரிசுத்தருக்கே மகிமை அதனுடைய அர்த்தம். இந்த ஞான ஸ்நானம் ஏதோ புதிய ஏற்பாடு காலத்துல இருந்ததல்ல, இது ஒரு தேவ பிரமாணம். பரிசுத்தருக்கே மகிமை. பாருங்க, தேவன் மோசேயினிடத்துல தம்முடைய நியாய பிரமாணத்தை கொடுக்கும் போது ஆசாரியர்களை எப்படி ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருப்பார். நீங்கள் லேவியார் ஆகமம், ஆசாரிய ஆகமத்தை எடுத்து படிச்சீங்கன்னா அதுல அதனுடைய 8ஆம் அதிகாரத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கும். மோசேயினிடத்துல கர்த்தர் சொல்வார், நீ ஆரோனையும் அவனுடைய குமாரர்களையும் என்ன செய், இந்த ஊழியத்திற்கு, இந்த ஆசாரிய ஊழியத்திற்கு ஆயத்தப்படுத்து. அப்போ மோசே அவர்களை வரவழைத்து அவர்களை தண்ணீரில் மூழ்க வைத்து ஸ்நானம் பண்ணுவித்து அவர்கள் அணிந்திருந்த பழைய வஸ்திரத்தை களைந்து போட்டுவிட்டு தேவ நேமத்தின்படியான வஸ்திரங்களை அவர்களுக்கு தரிப்பித்து அதுக்கு பிறகு அவர்களை தேவ சமூகத்தில் ஆசாரிய ஊழியம் செய்யறதற்கு அனுமதிக்கிறது. அப்ப இது எதை குறிக்கிறதுனா, அந்த காலத்துல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், அங்க போட்டிருக்கும், அவர்கள் ஸ்நானம் பண்ணி தங்களுடைய பழைய வஸ்திரத்தை களைந்து போட்டு விட்டு உள்ளார சணநூல் வஸ்திரங்கள், அதுக்கு மேல மேலாடை, தலையில குல்லா, பரிசுத்த பாகை அப்படின்னு தேவ நேமத்தின்படியான வஸ்திரங்களை தரித்தவர்களாய் அவர்களுடைய சுய விருப்பங்களை எல்லாம் அழித்து விட்டு தேவ நேமத்தின்படி, தேவ சித்தத்தின்படி ஆசாரிய ஊழியம் செய்கிறதற்கு, அதுக்கு பிறகுதான் அவங்க போய் அந்த ஊழியங்களை செய்ய முடியும். பரிசுத்தருக்கே மகிமை. அப்படித்தான் ஒவ்வொரு முறையும் அவர்கள் தேவ சமூகத்துல பிரவேசிக்கும் போது, அன்றைக்கெல்லாம் தேவாலயத்திற்கு முன்பு குளங்கள் இருக்கும். அந்த தேவாலயம் என்று ஜெபாலயம் வேற, தேவாலயம் வேற. தேவாலயத்திற்கு முன்ன இருக்கிற குளங்கள்ல அப்படிதான் பண்ணிக்கிட்டு ஆசாரிய ஊழியம், பலி செலுத்துகிற ஊழியங்களை செய்ய முடியும். பரிபூரணருக்கே மகிமை. அப்ப அந்த முறைமையின்படி ஸ்நானம் பண்ணுதல் அப்படின்னா தங்களை சுத்திகரித்தல் என்கிறது, தேவ சமூகத்துல சுத்திகரித்தல் என்கிறது ஒரு சடங்கு, ஒரு பிரமாணம். பரிசுத்தருக்கே மகிமை. அந்த மாதிரி இயேசுவுக்கு முன் அவரை வெளிப்படுத்துகிற சத்தமாய் வெளிப்பட்ட யோவான் ஸ்நானகன், அவனுடைய பேர் யோவான், அவனும் ஸ்நானம் கொடுக்கிறபடியினால், ஜனங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறபடியினால் அவனை யோவான் ஸ்நானகன் என்று அழைத்தார்கள். அவனும் ஸ்நானம் கொடுத்தான் ஜனங்களுக்கு, பாவ மன்னிப்புக்கென்று அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறான். பரிசுத்தருக்கே மகிமை. யோர்தான்ல இயேசு வெளிப்படும் முன்பாக இயேசுவை குறித்து பிரசங்கித்த யோவானுடைய உபதேசத்தை கேட்டு மனம் திரும்பின அவனை ஏற்றுக்கொண்ட சீசர்கள் மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை பெற்றார்கள் என்று அறிகிறோம். அப்ப ஞானஸ்தானம் என்றால் ஒரு உடன்படிக்கை, புது மனிதனாய் வாழ்கிறதற்கு எடுக்கிற ஒரு உடன்படிக்கை, நீதியான உடன்படிக்கை. இதை அங்கே செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ அந்த முறைமையின்படி கிறிஸ்துவானவர் அங்கே வரும்போது யோவான் அவருக்கு ஸ்நானம் கொடுக்கிறான். அப்ப அவன் சொல்லும்போது அவரிடத்துல, உம்முடைய பாதரட்சையின் வாரை அவிழ்க்கிறதற்கு நான் தகுதி அல்ல, அப்படி இருக்கும்போது நீர் என்னிடத்தில் ஸ்நானம் பெற வரலாமா என்று சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிறார், இப்படியாக நாம் தேவ நீதியை நிறைவேற்றுகிறது நமக்கு ஏற்றமாய் இருக்கிறது, அதனால நீ எனக்கு ஸ்நானம் தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். அந்தபடியே யோவான் கிறிஸ்துவுக்கு யாருக்கு நாமத்துல ஞானஸ்தானம் கொடுத்திருப்பாய், பிதாவினுடைய நாமத்தினாலே அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். பரிசுத்தருக்கே மகிமை. பிதானவர் தாமே அங்கே வானம்
திறந்து அங்கிருந்து வந்து சத்தம் உண்டாகிறது. இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சாட்சி கொடுக்கிறார் பிதா. பரிசுத்தருக்கு மகிமை. குமாரனாகிய கிறிஸ்துவானவர் பிதாவின் நாமத்தினாலே ஜலத்தில் மூழ்குகிறார். மூழ்கி எழும்பும் போது பரிசுத்த ஆவியானவர் புறா இறங்குகிறது மாதிரி பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை கிறிஸ்துவின் மேல் இறங்குகிறது. அப்ப பிதாவானவர் சாட்சி கொடுக்க, குமாரன் அதை செயல்படுத்துகிறவராய் தண்ணீரில் மூழ்கி எழும்ப பரிசுத்த ஆவியானவர் அங்கே அவர் மேல் இறங்குகிறார். அப்ப அங்க ஒரு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிற அந்த உடன்படிக்கை ஞானஸ்நானம் செயல்படுகிறது. பரிசுத்தருக்கே மகிமை. அப்ப இதை கர்த்தர் செய்தார். சீசர்களும் அதை பெற்றுக்கொள்ளும்படி அவர் செய்தார். பரிபூரணருக்கே மகிமை. இது ஒரு உடன்படிக்கை. இந்த உலகத்துல பிசாசானவனும் அவனுடைய சேனைகளும் இருக்கிறது. அதற்கு முன்பாக தாங்கள் தேவனுடையவர்கள், இனி தேவனுடைய கற்பனையின்படி வாழ்வோம் என்கிறதை உறுதிப்படுத்துகிறதற்காக செய்யப்படுகிற ஒரு நீதியான சடங்கு. பரிசுத்தருக்கே மகிமை. பாருங்க, நீங்க ஆதியாகமத்துல நீங்க பாத்தீங்கன்னா பூமியானது ஜலத்திலே நிறைந்திருந்தது. ஜலத்தின் மேல் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஜலம் காணக்கூடியதும் ஆவியானவர் அசைவாடுகிறவர் காணக்கூடாதவருமாயிருந்தார். பூமியில எல்லாமே ஜீவராசிகளும் ஒளியாயிருக்கிற தேவனும் காணக்கூடாதவராயிருக்கிற ஆவியானவரும் காணக்கூடியவராய் வெளிப்பட்ட கிறிஸ்துவும் உள்ளடக்கினதா தான் எல்லாமே இருக்கிறது. ஜலம், காற்று, வெளிச்சம் இல்லாம எந்த ஜீவராசிகளும் வாழ முடியாது உலகத்துல. எல்லாமே அவருடைய தத்துவத்தின்படிதான் செயல்படுகிறது. தேவனும் பிதாவாகிய தேவனாய் காணக்கூடாதவராய் இருக்கிற தேவன் காணக்கூடிய குமாரனாய் வெளிப்பட்டு ஆளுகை செய்கிற பரிசுத்த ஆவியானவரால்தான் இந்த உலகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். பரிபூரணருக்கே மகிமை. அப்ப கிறிஸ்துவானவர் இந்த முறைமையின்படி ஸ்நானம் பெற்றவராய் இந்த பூமியில அவர் எந்த உடன்படிக்கையின்படி ஸ்நானம் பெற்றாரோ அதேபடி பிதாவினுடைய சித்தத்தை செய்து முடிக்கிறவராய், உலகத்திற்கு மரித்தவராய், நீதிக்கு உயிர்த்தவராய், மரணத்தை ஜெயித்தவராய், அந்த உடன்படிக்கை அவர் செய்து கொண்ட ஞானஸ்நானத்தின்படி அதை இறுதி வரை காத்தவராய், ஜெயம் பெற்றவராய், உயிர்த்தெழுந்தவராய் எழும்புகிறார். அப்படி எழும்பின கிறிஸ்துவானவர் தம்முடைய சீசர்களுக்கு வெளிப்பட்டு மத்தேயு 28 அதனுடைய 19, 20 நீங்க வசனங்கள்ல படிச்சா அவர் தம்முடைய சீசர்களுக்கு கட்டளை இடுகிறார். நீங்கள் புறப்பட்டு போய் ஜனங்களை சீசர்களாக்கி, இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக்கி, அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள். கர்த்தர் வாயை திறந்து உயிர்த்த கர்த்தர் பேசுகிற வார்த்தை. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள். நான் கட்டளையிட்ட யாவற்றையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்ப இது ஒரு கட்டளையாய் அவர் சொல்லுகிறார். அப்ப ஞானஸ்நானம் என்றாலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். தேவன் ஒரு மனிதனை ரட்சிக்க, இந்த உலகை ரட்சிக்க அவர் 3 விதங்களில், ஒரே தேவன் 3 விதங்களில் செயல்படுகிறபடினாலே ஆவி சரீரம் ஆத்தும உடைய மனிதனை மீட்க அவர் செயல்படுகிறபடினாலே இந்த 3 நாமங்களும் ஒன்றாயிருந்தாலும் இந்த 3 நாமங்களை அறிக்கையிட்டு உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்கிறது தான் கர்த்தர் கட்டளையிட்ட அந்த ஞானஸ்நான உடன்படிக்கை. பரிசுத்தருக்கே மகிமை. அதை அவர் மூழ்கி எடுக்க தான் சொல்லுகிறார். ஏன்னா அவர் மூழ்கிதான் எடுத்தார். அப்ப அவரை பின்பற்றின சீசர்களும் அதை தான் செய்கிறார்கள். பிலிப்பு என்கிற சீசன் காந்தேகா என்கிற அந்த ராஜஸ்திரிக்கு மந்திரியா இருந்தவனுக்கு ஜலம் மிகுதியான இடத்துல
ஜலத்துல இறங்கி தான் கொடுக்கிறான். பரிசுத்தருக்கே மகிமை. அப்ப இங்க தெளித்த உபதேசம் என்கிறது, தெளித்த ஞானஸ்தானம் எல்லாம் சொல்லுகிறது, அது செல்லுபடி ஆகாது. பரிபூரணருக்கே மகிமை. தேவன் அதை ஏற்றுக்கொள்கிறதில்லை. தேவனுடைய சடங்கா இருந்தாலும் தேவன் சொல்லுகிறதை அவருடைய கட்டளையின்படி செய்கிற மனுஷன் பாக்கியவான். மற்றது அங்கீகரிக்கப்படுகிறதில்லை. பாருங்க, அவர் விரும்புகிறபடி காணிக்கையை செலுத்தினபடியினால், பலி செலுத்தினபடியினால் ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. காயினுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அது மாதிரி ஞானஸ்தானம் என்கிறத செய்துதான் ஆகணுமா அப்படின்னு கேட்டால் செய்துதான் ஆக வேண்டும் என்று வேதம் கட்டளை இடுகிறது. ஏன்னா நீங்க அப்போஸ்தல நடபடியில அங்கே பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை சிலர்கள் பெற்றிருந்தும், நீங்க அப்போஸ்தல நடபடி ஃபுல்லா படிச்சு பாருங்க, தெரியும். அவர்கள் அங்கே ஆவியினுடைய வரத்தை, அவர்களுடைய கீழ்ப்படிதலினாலும் தேவனை பற்றி கொண்டிருக்கிற விசுவாசத்தினாலும் அவர்கள் தேவ ஆவியானவருடைய வரத்தை பெற்றிருந்தும், அங்கே சீசர்கள் அவர்கள் ஞானஸ்தானம் பெறாதிருக்கிறதை கண்டு அவர்களை ஞானஸ்தானம் எடுக்கும்படி சொல்கிறார்கள். ஹரி சுத்தருக்கு மகிமை. அப்போ ஞானஸ்தானம் என்கிறது இந்த உலகத்துல நாம் தேவனை அறிக்கையிடும்படி, சாத்தானே அவனுடைய சேனைகளுக்கு முன்பாக அறிக்கையிடும்படி நாம் செய்ய வேண்டிய ஒரு நீதியான சடங்கு. அதை செய்துதான் ஆகணும். கர்த்தர் அதை விரும்புகிறார். அதை கர்த்தரும், பாவமல்லாத கர்த்தரும் அதை செய்தார். அவர் பரிசுத்தர். அப்படி இருந்தும் அந்த உடன்படிக்கை நீதியை செய்கிறார். அப்ப அதை நாம் செய்தாக வேண்டும் என்கிறது தேவ நேமம். பரிசுத்தருக்கே மகிமை. அப்ப பாருங்க, தெளித்து என்கிறது எங்கேயுமே அப்படி இல்லை. கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், நான் மூழ்க வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது என்னில் நடைபெறும் வரைக்கும் நான் நெருக்கப்படுகிறேன். அப்படின்னா அவர் சிலுவை மரணத்தை குறித்து பேசுகிறார். இந்த உலகத்திற்கு மூழ்கி, இந்த உலகத்திலிருந்து உயிர் தெழுந்து பரலோகத்தை அடைகிற ஒரு புது வாழ்விற்கு எழும்பப்பட வேண்டிய ஒரு காரியம். அப்போ ஸ்நானம் என்றால் மூழ்குதலை குறிக்கிறது. நான் மூழ்க வேண்டியது, முழுக்காட்டுதல் அப்படின்னு வேதத்துல சொல்லி இருக்கு. அப்ப அந்தபடியே சீசர்களும் பரிசுத்தருக்கே மகிமை ஜனங்களுக்கு மூழ்கிய ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். அப்போ ஒரு சில சபையார் உடனே ஓடி வராங்க. என்ன சொல்லியாங்கன்னா, அன்றைக்கு அப்போஸ்தலர் காலத்துல ஏறக்குறைய 3000 பேர் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அந்த 3000 பேருக்கு ஒரே நேரம் எப்படி ஞானஸ்தானம் கொடுத்திருப்பாங்க? அதனால தண்ணியை தெளிச்சுதான் கொடுத்தாங்க. 3000 பேரை நிக்க விட்டுட்டு, அதாவது அது ஒரே நாளில் அவர்கள் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் அல்ல. அங்கே 120 பேர் ஏறக்குறைய சீசர்களாய் தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்களாய் இருக்கிறார்கள். அப்ப அங்க பேதுரு பேசும்போது மற்ற சீசர்களும் அங்கே இருக்கும்போது அவனுடைய உபதேசத்தை கேட்டு மனம் திரும்புகிறவர்களாய், ரட்சிக்கப்படுகிறவர்களை, அப்படின்னா ரட்சிப்புக்குள்ள வர வேண்டும் என்று விரும்புகிறவர்களை சபையிலே அனுதினமும் சேர்த்து கொண்டு வருகிறார்கள். ஒருத்தன் இன்னைக்கு வந்திருப்பான், இன்னொருத்தன் 2 நாள் கழிச்சு, இன்னொருத்தன் 2 நாள் கழிச்சு, அப்படி வந்து சேருகிறவர்களுக்கு என்ன செய்கிறார்கள்? ஞானஸ்தானத்தை கொடுத்து சேர்க்கிறார்கள். ஏறக்குறைய 3000 பேர் அன்றைய தினத்துல மனம் திரும்புகிறார்கள். அவர்களுக்கு ஒரே நாள்ல தான் கொடுக்கணும்னு ஒன்று நியமம் இல்லை. முதல் நாள் ஒரு 100 பேருக்கு கொடுக்கலாம், இன்னொரு நாள் இன்னும் ஒரு 100 பேரு அல்லது ஒரு 500 பேரு. இனி இவர்கள் சொல்லுகிறபடி ஒரே நாளில் கொடுக்க முடியுமான்னு கேட்டா கூட முடியும். 120 பேர் இருக்கிறார்கள். ஒரு ஆள் ஒரு 25 நபருக்கு கொடுத்தா கூட, ஒரு தண்ணி ஓடுகிற ஒரு யோர்தான் நதியில கொண்டு போய் கொடுத்தா கூட 3000 பேருக்கு கொடுக்க முடியும். பரிசுத்தருக்கே மகிமை. இதெல்லாம் வாதத்திற்கு பேசப்படுகிற காரியங்கள். அங்கே அப்படி அல்ல. அவர்கள் ஏறக்குறைய 3000 பேர் இருந்தார்கள். அவர்கள் சில நாட்களாக, பல நாட்களாக கொடுத்திருப்பார்கள், அவர்களுடைய வசதிக்கு ஏற்றபடி. பரிசுத்தருக்கே மகிமை. ஏன்னா அவர்கள் அங்கே சபையில சேர விரும்புகிறதுனால, இப்ப காந்தகாலுடைய அந்த மந்திரிய மாதிரி இல்லை, அதை அந்த இடத்தை விட்டா இனி வாய்ப்பு இல்லை, அடுத்து பிலிப்பை பார்க்க முடியாதுன்னு உண்டுன்னா அப்படி கொடுப்பார்கள். பவுல் கூட ஒரு போர் சேவனுக்கு ராக்காலங்கள்ல ராத்திரியில கொடுத்ததை பார்க்கிறோம். அதெல்லாம் சூழ்நிலை. ஆனா ஞானஸ்தானம் கொடுக்கிறாங்க. பரிசுத்தருக்கே மகிமை. கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஞானஸ்தானம் பெறுதல்.
பரிசுத்தருக்கே மகிமை. அதை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளுதல். அப்ப பாருங்க, அப்ப தெளித்து கொடுக்கிறவர்கள் இப்படிப்பட்ட வாதங்களை வைக்கிறார்கள். நீ கண்டியா? அங்க அப்படி மூழ்கின்னு எழுதப்பட்டிருக்கிறது, ஜலத்தில் இறங்கினார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இனி தண்ணீர்ல முங்கி எழும்புனாங்கன்னு எங்க எழுதப்பட்டிருக்குன்னு கேட்பாங்க. அவர்கள் ஜலத்தை விட்டு கரையேறின பின்பு அப்படின்னு எழுதியிருக்கு. இதுக்கு மேல என்ன தெளிவா எழுதுகிறது? பரிசுத்தருக்கு மகிமை, பரிபூரணருக்கு மகிமை. அப்ப இவங்க கேட்கிறபடி அங்க தெளித்துன்னு எங்க எழுதியிருக்கு? இவங்க யூகம் தானே பண்ணியாங்க 3000 பேருக்கு எப்படி கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் தேவனுடைய நியமங்களுக்கு விரோதமாக பேசுகிற காரியங்கள். அதெல்லாம் விட்டுவிட வேண்டும். பரிபூரணருக்கு மகிமை. அப்ப பாருங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலதான் ஞானஸ்நானம் பெற வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்ப இந்த தெளித்து என்கிற பேச்செல்லாம் நாம நம்முடைய வசதிக்கு ஏற்றபடி பேசிக்கொள்கிறோம். இனி ஒருவன் ஞானஸ்தானம் பெற்றுவிட்டால் அவன் பரிசுத்தவானா என்று சொன்னா வேதம் அப்படி சொல்லவில்லை, எங்கும் சொல்லல. ஞானஸ்தானம் எடுத்தா அவன் பரலோக ராஜ்யம் என்று சொல்லல. வேதம் சொல்லுறது ஒருவன் சரீரத்திலும் ஆவியிலும் மறுபடி பிறந்தால்தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும் என்று. பரிபூரணருக்கு மகிமை. இது ஒரு அறிக்கை. இது சாத்தானுடைய முன்பு நாம் செய்கிற அறிக்கை, அல்லது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்கு முன்பு நாம் செய்கிற அறிக்கை. நான் தேவனை, அவருடைய வல்லமை உள்ள மனிதனை ரட்சிக்க அவர் ஏற்படுத்தி இருக்கிற அந்த மகிமை, பிதா குமாரன் என்கிற பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த மகிமை அறிக்கையிட்டு செய்கிற ஒரு ஸ்நானம், உடன்படிக்கை என்கிறத வெளிப்படுத்துகிறதுக்கு செய்கிற ஒரு காரியம். பரிசுத்தருக்கே மகிமை. பாருங்க, உடனே இந்த இயேசுவின் நாமம் என்ற ஒரு கூட்டம் அவர்கள் ஓடி வராங்க. வந்துட்டு அப்போஸ்தலர் நடபடியில அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. உடனே பரிசுத்தருக்கே மகிமை, இயேசுவின் நாமத்தினாலதான் ஞானஸ்நானம் கொடுக்கணும், அங்க அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு என்று கிறிஸ்துவானவர் உயிர்த்து தம்முடைய சீசர்களை கட்டளையிட்டு அதை கூட அவங்க முறிச்சிட்டு இப்படியாக பேசுகிறத பார்க்கிறோம். இயேசுவின் நாமம் என்று சொல்லி பாருங்க. அங்க அப்போஸ்தலர் நடபடியை லூக்கா எழுதின அதே ஒரு நபர் தான் அதை எழுதுகிறார். அவர்களுக்குள்ள அந்த ஒரு அவர் சுருக்கமா எழுதும் போது இயேசுவின் நாமத்தினாலே என்று எழுதுகிறார். ஏன் அப்படி எழுதுகிறார்னா, பாருங்க, அங்க இருக்கிற ஜனங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், தேவனை காலங்காலமாய் யெகோவா என்கிற நாமத்திலே அவரை தொழுது கொள்கிறவர்களும், பண்டிகை காலங்களிலே எருசலேம் தேவாலயத்தில் வந்து தேவனை நியாயப்பிரமாண சட்டத்திட்டத்தின்படி வழிபடுகிறவர்களுமாய்த்தான் இருந்தார்கள். அப்ப அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுதான் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவர் மனுஷனாய் இருந்து தம்மை தேவனுக்கு ஒப்பாய் பேசுகிறார் என்றும் எங்களுடைய பிரமாணத்தை அழித்து போட வந்தார் என்றும் சொல்லிதான் தேவனை, கிறிஸ்துவை அவர்கள் கொலை செய்கிறார்கள். யூதர்களும் இன்னும் மற்றும் பலர். அப்ப இயேசு உயிர்த்தார் என்கிறதை பலமாய் சாட்சி கொடுக்கிறதை ஏற்றவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். இயேசுவின் நாமத்தை, அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். அப்ப அந்த சீசர்கள் அமைத்திருக்கிற சபை, அங்க பல சபைகள் இருந்தது, ஜெப ஆலயங்கள் இருந்தது. அங்கெல்லாம் தேவனை ஏற்றுக்கொள்கிற, தேவனை நியாயப்பிரமாணத்தின்படி ஆராதனை செய்கிற கூட்டங்கள் தான் இருந்தது. இந்த சீசர்கள் மட்டும், சீசர்கள் பெருகின போது, அவர்கள் இயேசுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்த போது, ஆவியானவர் அங்கே கிரியை செய்த போது, ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவருடைய நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்ததா எழுதியிருக்கும். ஆனா கட்டாயம் கொடுக்கும் போது அவர்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலதான். பாருங்க, அந்த நாமத்தினால, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலதான் நிச்சயமா ஞானஸ்நானம் கொடுத்திருப்பார்கள். இப்ப தெரியாதவர்கள் வேற விதத்திலே ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார்கள்.
அந்த காலத்துல பாருங்க, இப்ப இயேசுனுடைய சீசர்கள்ல சிலர் வந்து பேதுரு, பவுல் இவர்கள் எல்லாம் வரும்போது அவங்க கேட்கிறாங்க, பரிசுத்த ஆவி உண்டென்று உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கிறாங்க. பரிசுத்த ஆவியின் வரம் இறங்கும் போது அநேகருக்கு பரிசுத்த ஆவியை குறித்த ஒரு அறிவில்லை. அப்ப பரிசுத்த ஆவியானவரை குறித்து உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது, கேட்டுட்டு அவங்கள்ட்ட ஒரு குறிப்பா கேட்கிறாங்க, அப்படின்னா நீங்க என்ன ஞானஸ்தானம் எடுத்தீர்கள்? ஞானஸ்தானம் எடுக்கும் போதே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் தாராதானே சொல்லி தருவாங்க. உங்களுக்கு இந்த ஆவியை குறித்தே தெரியலையே, அப்படின்னா என்ன ஞானஸ்தானம் எடுத்தீர்கள் என்று சொன்ன போது, அவர்கள் யோவான் கொடுக்கிற அந்த மெதேடில் தேவனுடைய நாமத்தினாலே பெற்றதாக சொல்லுகிறார்கள். யோவானுடைய ஞானஸ்தானத்தை பெற்றோம் என்று. உடனே அவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே கொடுக்கிறார்கள். அப்ப இயேசுவின் நாமத்தினாலே என்று எழுதியிருந்தா, இயேசு சொன்னபடி கொடுக்கிற ஞானஸ்தானத்தை தான் இயேசு நாமம்னு சொல்லியிருக்கு. இயேசு என்ன சொன்னார்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்க. இப்ப இயேசு சொன்ன அவருடைய முறைமையின்படி கொடுக்கிற அந்த ஞானஸ்தானத்தை தான் இயேசு நாமத்தினாலே கொடுத்தார்கள், இயேசு நாமத்தினாலே செய்கிறார்கள், இயேசு நாமத்தினாலே வந்தார்கள். அப்ப எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லப்படுகிறதுக்கு பின்னாடி தேவனையோ பரிசுத்த ஆவியானவரே மறுதலிக்கிறதா இல்லை, உள்ளடக்கித்தான் பேசுகிறார்கள். அப்ப அதுல ஷார்ட்டா எழுதும் போது, அதை எழுதின லூக்காவை எழுதின அதே ஆசிரியர் தான் இதையும் எழுதியிருக்கிறார். அப்ப அவரு இயேசு நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் என்று சொல்லி இருக்கும். பரிசுத்தருக்கே மகிமை, பரிபூரணருக்கே மகிமை. உடனே இந்த இயேசுவின் நாமத்துக்காரங்க ஒண்ணு வந்து என்ன சொல்லுகிறாங்க, அங்க அப்படி எழுதி இருக்கு. அப்ப பாருங்க, அங்க யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை அவர்கள் பெற்றது சரியில்லைன்னு திருப்பி ஞானஸ்தானம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப வேதம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தை தான் அங்கே அங்கீகரிக்கிறது. நீங்க வெறும் இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தா அது ஒன்றும் குற்றம் இல்லை, ஆனா அது நீதி அல்ல. ஏன்னா அன்றைக்கு இயேசுவானவர் பூமியில இருந்தார், அவருடைய சீஷர்களை வழி நடத்தினார். ஆனா அவர் சிலுவையில் மரித்து உயிர்த்த பிறகு அவர்களுக்கு மாதிரியாய் வாழ்ந்து காட்டி உலகத்தை, பாவத்தை ஜெயித்து தேவ சமூகத்திலே தேவனாய் காணப்படும் போது பரிசுத்தருக்கே மகிமை. அவருடைய சீசர்களை அவர் ரட்சித்தது எப்படின்னா பரிசுத்த ஆவியினாலே தான் ரட்சிக்கிறார். அதுக்கு பிறகு அவர்களை ஆளுகை செய்கிறது பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் தான் பிலிப்புவை, பவுலை, பேதுருவை, சீசர்களை எல்லாம் ஒவ்வொருவரிடத்திலும் பேசி ஒவ்வொருவரிடத்திலும் ஏவி அந்த வரம் பொருளிந்தரப்பட்டு தான் அவர்களை ரட்சிப்புக்கு ஏதுவாக வழி நடத்துகிறது அப்போஸ்தலர் நடவடிக்கை முழுவதிலும் பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம வெறும் இயேசுவின் நாமத்தினாலேன்னு சொன்னா அப்ப பரிசுத்த ஆவியானவரை குறித்த அறிவும் தெளிவும் நமக்கு வேண்டாம். அப்படி தேவனுடைய மகிமையை நாம விட்டு நம்ம இஷ்டப்படி செய்ய முடியுமா? அப்போ ஒரு காலத்தில் தேவனாய் இருந்தவர் அவருடைய நீதி நிறைவேறும் போது குமாரனாய் வெளிப்பட்டவர் இந்த காலங்களில் ஆவியானவராய் செயல்படுகிறார். அப்ப இந்த 3 நாமங்களையும் நாம் அங்க சொல்லித்தான் ஆகணும். அதுதான் தேவன் 3இல் ஒன்றாயிருக்கிறார். அதாவது ஒரே தேவன் தான் 3 விதங்களில் செயல்படுகிறார். ஏன்னா நாம ஆவி, சரீரம், ஆத்துமாவை உடையவர்களாய் இருக்கிறபடினால் நம்மை ரட்சிக்கிறதற்கு அதெல்லாம் ஒரு பெரிய நீதி. அப்ப பாருங்க, அதனால நம்ம இங்க என்ன பண்றாங்கன்னா உடனே இயேசுவின் நாமத்துல எடுக்கணும். இயேசுவின் நாமத்துல எடுத்தா இயேசு உயர்த்தி பிடிக்கிறது மாதிரி. இயேசு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் வந்து என்னுடையதிலிருந்து உங்களுக்கு எடுத்து போதிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துகிறார். நாம் இயேசுவை குறித்து சுவிசேஷங்களில் அறிந்தாலும் நம்மை இயேசுவை போல மாற்றுகிறது பரிசுத்த ஆவியானவர். நம்மை ஆளுகை செய்கிறவர். தேவ ஆவிக்கு நம்ம இணங்கும் போதுதான் நம்மை குமாரனுடைய சாயலாய் மாற்றுகிறார். அப்ப இவ்வளவு பெரிய ரட்சிப்புக்கு ஏற்ற நீதியான உடன்படிக்கையை செய்யும் போது, அதை அறிக்கையிடும் போது, அந்த மகிமையை நாம் அறிக்கையிடாம இருந்தா நம்முடைய ஞானஸ்தானம்
குற்ற உணர்வு உள்ளது. அது தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக அங்கீகரிக்கப்படாத ஞானஸ்தானமாக தான் இருக்கும். இதை ஏற்றுக்கொள்ள வல்லவர்கள் ஏற்றுக்கொள்ள கடவர்கள். பரிசுத்தருக்கு மகிமை. அதனால ஞானஸ்தானம் எடுக்கிற ஒவ்வொரு சகோதரரும் சகோதரியும் அதை எடுக்கணுமான்னு கேட்டா எடுக்கணும். ஏன்னா தேவன் அதை நியமித்திருக்கிறார். எடுத்தோடனே நம்ம பரிசுத்தமானா, பரிசுத்தம் என்கிறது தேவனோடு வாழ்ந்தாதான் பரிசுத்தம் ஆக முடியும். அவருடைய ஆவியினால் ஆளுகை செய்யப்பட்டு அந்த ஆவியினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டாதான் ஆக முடியும். அதுக்கு வேற பிரமாணங்கள், தத்துவங்கள், வழிநடத்துதல், ஆளுகைகள் எல்லாம் இருக்குது. இங்க நம்ம இன்றைக்கு ஞானஸ்தானத்தை அந்த சடங்கை மட்டும் பேசுகிறோம். அந்த சடங்கு எடுக்கணுமானா செய்யணுமானா செய்தாக வேண்டும். அதை தேவன் ஒரு சடங்காக பார்க்கவில்லை. அதை பூமியிலே நாம் செய்கிற ஒரு உடன்படிக்கையாய் பார்க்கிறார். இனி இந்த ஞானஸ்தானத்தை நீங்க எங்க, யாரிடத்துல, எப்படி எடுக்கணும்? சும்மா கண்டபடி போய் ஞானஸ்தானம் எடுக்கிறதெல்லாம் ஞானஸ்தானம் அல்ல. எடுக்கிற ஞானஸ்தானத்தை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்துல தான் எடுக்கணும். பரிபூர்ண அது எடுத்தே வேண்டும். அது விசுவாசத்தை அறிக்கையிடுகிறது, அவருடைய சிலுவையை ஏற்றுக்கொள்கிறது, அவருடைய நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதற்கு அடையாளமாய் நாம் செய்கிற காரியம். பாவத்திற்கு மரித்து அவருடைய உயிர்த்தெழுதலில் எழும்புகிறதற்கு பரலோகம் அங்கீகரிக்க வேண்டும் என்று ஈடு இணையற்ற அவருடைய நாமத்தின் மேல் உறுதியிட்டு சொல்லுகிற ஒரு உடன்படிக்கை. அப்ப இந்த ஞானஸ்தானத்தை நம்ம எங்க எடுக்கணும்னா, இதை எங்கேயும் போய் எடுக்க முடியாது, யாரிடத்திலும் போய் எடுக்க முடியாது. இயேசு எடுக்கும்போது அங்கே அநேக பரிசேயர்கள், வேதபாரகர்கள், தேவனுக்கு சடங்கை செய்து கொண்டு இருக்கிற ஆசாரியர்கள் எல்லாம் இருந்தார்கள். இயேசு அவர்களிடத்தில் எடுக்கவும் இல்லை, சீசர்களை அப்படிப்பட்டவர்களிடத்தில் அனுமதிக்கவும் இல்லை. இயேசு தேவனுடைய ஆவியை உடைய, தேவனால் அனுப்பப்பட்ட யோவானிடத்துல தான் அதை செய்கிறார். அதே மாதிரி நீங்க ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று சொன்னா, அது முற்றும் முடிய தன்னை தேவனுக்கு பலியாக்கி இப்படிப்பட்ட ஞான அறிவுகளோடு தேவனுக்காக செயல்பட்டு கொண்டு இருக்கிற, அல்லது தேவனுடைய ஆவியினால் பிடிக்கப்பட்டு தேவனால் வழிநடத்தப்படுகிற அப்படிப்பட்டவர்களிடத்துல நாம எடுக்கிறது நலமாயிருக்கு. இந்த பார்ட் டைம் வேலை மாதிரி பண்ணிட்டு இருக்க ஆட்கள், படிச்சு வந்து இருந்துட்டு சம்பளத்திற்கு பண்ணிட்டு இருக்க ஆட்கள், இவங்கள்ட்ட எல்லாம் உண்மையான ஞானஸ்தானம் எடுக்கிறது எல்லாம் சரியில்லை. அவர்கள் ஏதாவது பண்ணிட்டு போட்டு ஒரு சபையை நடத்தி கொண்டு இருப்பார்கள். சபை என்கிற பேர்ல அங்க நடந்து கொண்டு இருக்கும் சபைகள், எல்லா சபையும் சபையும் அல்ல, எல்லா சபையிலும் தேவனும் இருக்கிறதும் இல்லை, எல்லாருக்கும் தலையாவர் இருக்கிறது இல்லை. எங்கே ஒரு சபை இருந்தால் அங்கே தேவனுடைய நியமத்தின்படி அது செயல்படுமானால் அங்கே கிறிஸ்து தலையாயிருப்பார். கிறிஸ்துவனுடைய சத்தியம் அங்கே விளம்பப்படுமானால், தேவனுடைய நீதி அங்கே நிறைவேற்றப்படுமானால் அந்த இடத்துலதான் தேவனுடைய தலையீடு அங்கே இருக்கும். மற்றதெல்லாம் அவர்கள் சபை என்று அங்கீகரிக்கிறதுல நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவத்துல எவ்வளவு பிரிவுகள், சிஎஸ்என் இருக்குது, ரோமன் கத்தோலிக்னு இருக்குது, பெந்தகோஸ்தேன் இருக்குது, லுத்ரன் இருக்குது, லண்டமிஷன் இருக்குது, எவ்வளவோ இருக்குது. ஒரு சபையை இன்னொரு சபையை அங்கீகரிக்கிறது இல்லை. அப்படி மாறி மாறி ஒருவர் அங்கீகரிக்கிறதே இல்லை. ஒருவர் கூடி வருகிறதை அங்கீகரிக்கிறதே இல்லை. பரிசுத்தருக்கே மகிமை. நாம் மனிதர்களாகிய நாமே நம்முடைய அறிவுக்கு சரியில்லைன்னு படும்போது அப்போஸ்தலர்களை அல்லது விக்கிரக வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிற, உருவ வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிற சபைகளில் தருகிற அல்லது அங்க கூடுகிற அந்த இதுகளெல்லாம் நாம் ஆமோதிக்கிறது இல்லை. நாம் நேரடியாக சொல்லுகிறோம். அதே மாதிரி அவர்களும் நம்மை அங்கீகரிக்கிறது இல்லை. பரிசுத்தருக்கு மகிமை. ஒரு மனிதனே இன்னொரு சபை கூடி வருதலை, ஜனங்கள் கூடி வருதலை ஏற்றுக்கொள்கிறதில்லை. அவை யாருக்காக கூடுகிறார்கள், எதற்காக கூடுகிறார்கள், எந்த சத்தியத்திற்காக கூடுகிறார்கள், எந்த ரட்சிப்பை அடைகிறதற்காக கூடுகிறார்கள் என்று புரியாமலே கூடிக்கொண்டிருக்கிறதெல்லாம் யாரும் ஏற்றுக்கொள்கிறதில்லை. அது மாதிரி தேவனும் எல்லா ஞானஸ்தானத்தையும் எல்லா இதையும் அவர் ஏற்றுக்கொள்கிறதில்லை. அப்ப அங்கே கொடுக்கிறவ யோவான் எப்படி இருந்தான், பெறுகிற கிறிஸ்து எப்படி இருந்தான்? அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற முழு மனதோடு, அதாங்க அவன் பிலிப்பு அந்த
மந்திரி கேட்கிறான், அப்படியானால் ஞானஸ்நானம் பெறுகிறதுக்கு நான் தடை என்னன்னு சொல்லும்போது, நீர் முழு மனதோடு விசுவாசித்தா, நான் சொல்லுகிற சத்தியத்தை உண்மைதான விசுவாசித்தா தடை ஒன்றுமில்லை. அப்ப அவன் தேவனால் அனுப்பப்பட்டவன். பிலிப்பு அவன் கொடுக்கிறான், தேவனுடைய சத்தியத்தை அவர்களுக்கு சொல்லுகிறான். பரிசுத்தருக்கு மகிமை. இப்ப நீங்க ஒரு நபரிடத்திலிருந்து ஞானஸ்நானம் எடுத்தா, சும்மா அதை ஏதோ எடுத்துக்கிட்டு வந்து நீங்க உங்க பாட்டு உங்க வீட்டுல இருக்கிறதும் அவருக்கு இதுல இருக்கிறதும். இப்ப நிறைய பேர் ஒழிச்சு கொண்டு தூர இடங்கள்ல கொண்டு ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இங்க வீட்டுல கொண்டு இருத்தி இருப்பாங்க. ஒரு மனிதன் ஒரு நபருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறான்னா அந்த சடங்கை மட்டும் செய்துட்டு அவனை விடுகிறது இல்லை, அதற்குரிய அர்த்தத்தையும் அதற்குரிய வாழ்வியல் காரியங்களை குறித்தும் அதை நடைமுறைப்படுத்துகிறதற்குரிய அந்த சபையில சேர்த்து கொள்கிறதற்குரிய அதற்கு தலையா இருந்து செயல்படுகிற வழி நடத்துகிற ஒரு நபரா இருக்கணும். நான் இப்ப சிலருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன்னா அவர்களை அதன்படி அந்த ஞானஸ்தானம் கொடுக்கிற அர்த்தத்தின்படி அவர்களோடு தொடர்பில் இருந்து அவர்களை வழிநடத்துகிற, அவர்களுக்கு தேவனை குறித்து ஆலோசனை கொடுக்கிற ஒரு தேவனுக்கென்று பூமியில தூணாய் நிற்கிற ஒரு மனிதனாய், தூதனாய் நிற்கிற ஒரு மனிதனாய் இருக்கணும், தேவனை சார்ந்த மனிதனாய் இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும். ஞானஸ்தானம்னா என்ன, அதுக்கு அர்த்தமே தெரியாது, ஆனா முக்கி கொடுக்கியது, தெளிச்சு குடிக்கியது, இது தேவனுடைய கிரியைகளை நீதியை அவமானப்படுத்துறதற்கு ஒப்பாய் இருக்கிறது. பரிசுத்தருக்கு மகிமை. அப்ப ஞானஸ்தானம் பெறுகிற நீங்கள் உங்களுக்கு தருகிறவர்களுடைய நடக்கைகளை, அவர்களுடைய ஞானத்தை, அவர்கள் தேவனோடு உள்ள ஈடுபாடுகளை எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. இல்லைன்னா உங்களுக்கு அவங்க ஞானஸ்தானம் தரும்போது அவர்கள் மேல இருக்கிற ஆவி உங்கள் மேல பாஸ் ஆயிரும். பிறகு நீங்களும் மூட பழக்க வழக்கங்களுக்குள்ளதான் இருப்பீங்க. அதனாலதான் இவ்வளவு தெளிவா வேதத்துல எழுதி இருந்தும் ஒருவன் இயேசு நாமத்தினாலும் சொன்னோன்னா அதுல போய் எடுக்கிறாங்க, தெளிச்சுன்னு சொன்னோன்னா அதை அங்கீகரிச்சு போய் எடுக்கிறாங்க. ஜனங்களுக்கே வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது, கட்டளையாய் கிறிஸ்துவானவர் உயிர்த்து சொன்னது, இதெல்லாமே புரியல. ஞானஸ்நானம்னா ஒரு விளையாட்டு மாதிரி நினைக்கிறாங்க. அப்ப எடுக்கிற நீங்களும் கொடுக்கிறவர்களை கவனிக்கணும். பரிசுத்தருக்கு மகிமை, பரிபூரணருக்கு மகிமை. இனி ஞானஸ்நானம் எடுத்துட்டா உடனே அதோட கதை முடிஞ்சு பரிசுத்தம், அப்படி கிடையாது. அதன்படி நாம் செய்கிறவர்களா இருக்கணும். பாருங்க, பார்வோனை செங்கடலை அமிழ்த்து போட்டதை குறித்து ஒரு ஸ்நானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தருக்கு மகிமை. இஸ்ரவேல் ஜனங்கள் வாராங்க, அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த பார்வோன், அவர்களுக்கு தலையாயிருந்து அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருந்த பார்வோன், அவன் அங்கே மூழ்கடிக்கப்படுகிறான். ஜனங்கள் அங்கிருந்து மீண்டு வருகிறார்கள், அவர்கள் ஜலத்தில் மூழ்கடிக்கப்படுகிறார்கள். இவர்களுக்கு ஜலத்திற்குள்ளே இவர்கள் அழியாமல் பாதுகாக்கப்பட்டு ஜனம் இவர்களுக்கு பாதுகாப்பாயிருந்து இவர்களை வெளியே கூட்டிட்டு வருது. வெளியே வந்த பிறகு இவர்கள் பார்வோனுக்கு அடிமை அல்ல, கிறிஸ்துடைய பிரமாணத்தின்படி நடக்கும்படியாய் தேவனுக்கு அடிமையாய் தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான், அதற்காகத்தான் தேவ பிரமாணம் கொடுக்கப்பட்டது. பரிசுத்தருக்கு மகிமை. அந்த செய்கையை தேவனுடைய பிள்ளை ஆகிறதற்கு அங்கே அவர்களை பிடித்திருந்த அடிமைத்தனத்தை அழித்து போட்டுவிட்டு தம்முடைய ஜனங்களை தேவன் மீட்டெடுத்ததை தான் அங்கேயும் ஒரு ஸ்நானம் என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்ப ஞான ஸ்நானம்னா நாம் செய்கிற உடன்படிக்கை, நம்மை கிறிஸ்துவோடு புது சிருஷ்டி ஆக்குகிறதற்கு நாம் எடுக்கிற ஒரு உடன்படிக்கை. பழைய மனிதனை அவனுடைய செய்கைகளை அழித்து ஒழித்து போட்டுவிட்டு மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் வந்த கிறிஸ்துவை தரித்து கொள்கிறதற்கு நான் இனி உலகத்தானாய் வாழ்வதில்லை, மாம்சத்திற்கேற்றபடி வாழ்வதில்லை, இனி மாம்சத்தின் படி வாழாமல் ஆவியின்படி மாம்சத்தின் கிரியைகளை அழித்து மாம்ச இச்சையை நிறைவேற்றாமல் தேவனுடைய நீதியை நிறைவேற்றும்படி என்னை நான் அவருக்கு ஒப்பு கொடுத்த ஒரு நபர் என்கிறதை பரலோகம் அங்கீகரிக்கும்படியாய் செய்கிற ஒரு உடன்படிக்கை. அதை நீங்க தகுதி உள்ள நபர்களோடு, உங்கள் மேல மெய்யான அக்கறை உள்ளவர்களோடு, உங்களை விசாரிக்க மனம் மலர்ந்தவர்களோடு, மனம் மலர்ந்தவர்கள், விசாரிக்கிறதற்கு ஈடுபாடு உடையவர்கள். பவுல் எழுதுகிற நிருபம் எல்லாம் அவங்க தூர இடங்கள்ல இருந்துட்டு முன்னே உபதேசம் பண்ணினவர்கள் எப்படி இருக்கிறார்கள், தங்களுடைய உபதேசத்திற்கு செவி கொடுத்தவர்களை குறித்து விசாரித்து எழுதுகிற நிருபங்கள் தான் கொரிந்தியர், கலாத்தியர், இந்த நிருபங்கள் எல்லாம். பரிசுத்தருக்கே மகிமை.
அப்போ வாரவனையெல்லாம் பிடிச்சு ஞானஸ்நானம் கொடுக்கறது இல்லை வேலை. அது ஒரு சடங்கல்ல. இன்றைக்கு தான் அதை சடங்காக்கி விட்டார்கள். பரிசுத்தருக்கு மகிமை. ஒரு சபையில் 1000 பேர் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. அதுல எவன் ஒருவன் தேவனோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறானோ அவனுக்கு தான் அதை உடன்படிக்கை செய்தல், கொடுத்தல். அன்றைக்கு சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டவர்களை பாருங்க. அவர்களில் ஒருவனும் தன்னுடையது என்று சொல்லாமல் அவர்கள் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் என்றும் தங்களை தேவனுக்கு முழுமையாய் ஒப்பு கொடுத்தவர்கள். நிலங்களையும் காணியாட்சியும் உடையவர்கள் அதை விற்று அப்போஸ்தலருடைய கைகளில் வைத்தார்கள். பரிசுத்த ஆவியானவர்ங்கிற செயலாற்றி கொண்டிருந்தார். அந்த பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமாய் செயல்பட்ட அனனியா சப்பீரால் அங்கே மரித்து போகிறார்கள். பரிசுத்தருக்கே மகிமை. அப்ப ஞானஸ்நானத்தை எல்லாம் நம்ம விளையாட்டை நினைக்க கூடாது. அதை எடுக்கிறது தேவன் நியமித்தபடி. அதே அதற்கு ஏற்ற நபர்களுடைய தேவனுடைய ஆவி அசைவாடுதல், அல்லது தேவனுடைய சத்தியத்தை அறிந்தவர்கள், அல்லது தேவனில் வளர்ந்து கொண்டிருக்கிற, அல்லது தேவனிடத்தில் ஜனங்களிடத்தில் அன்பு கூறுகிற, அப்படி முழு நேரமாய் எந்நாளும் தேவனுடைய சிலுவையோடு தேவனுக்கு பின் சென்று கொண்டிருக்கிற நபர்களிடத்திலிருந்து நீங்க உங்களுடைய மன எண்ணங்களை அறிக்கையிட்டு அவர்களிடத்துல நான் தேவனை பின்பற்ற விரும்புகிறேன் என்று நீங்கள் முழு மனதோடு அதை விரும்பி வாங்க வேண்டிய காரியம்தான் ஞானஸ்நானம். அது நீங்க சடங்கு மாதிரி செய்துட்டு இருக்காங்க. பரிசுத்தருக்கே மகிமை, பரிபூரணருக்கே மகிமை. அதனால இயேசுவின் நாமம் தெளித்து அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்க பேசட்டும். பரிசுத்தருக்கு அவர்களுடைய உரிமையில அவர்கள் பேசி கொண்டிருக்கட்டும். தேவனே சகலத்தையும் காண்கிறவராய் இருக்கிறார். இயேசுவ நாமத்தை மகிமைப்படுத்தணும் என்பதற்காக தேவனுடைய நியமத்தை அவதூறாக்குறதெல்லாம் சரியில்லை. நிறைய பேர் இப்ப இயேசுவின் நாமம் சொல்லி சில கோட்பாடுகளை, சில முரண்பாடுகளோட பேசி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவி என்கிறது ஒரு தேவன் தான், அதுல மாற்று கருத்தே இல்லை. இயேசுதான் தேவன், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆவியானவர் தான் தேவன், அதுல மாற்று கருத்து இல்லை. பிதாதான் தேவன், அதுல மாற்று கருத்து இல்லை. பாருங்க, பரலோகத்திலிருந்து வருகிற தூதர்கள் பூமிக்கு வரும்போது மனிதர்களாய் வருகிறார்கள். பேதுருவை தட்டி எழுப்புகிறார்கள், பவுலை கூப்பிடுகிறாங்க, ஆபிரகாம் போய் இருந்து சாப்பிடுகிறார்கள். உடனே நாம் அவர்களை மனிதர்கள் என்று சொல்ல முடியுமா? மனிதர்கள் தான், அங்கே மனிதர்களாய் இருந்து செயல்பட்டார்கள். ஆனால் அவர்கள் தூதர்கள். அவர்களோட வேலை முடிஞ்சோன்னா அவங்க மனிதர்களாய் இல்லை, தூதர்களாய் கடந்து போவார்கள். அது மாதிரி தேவன் அவருடைய மனிதனை ரட்சிக்கிறதற்கு அவர் வருகிற நாமம், பதவி, மகிமை, அதை நாம் அறிக்கையிட்டு தான் ஆகணும். கண்மலையே சோத்திரங்கர்த்தாவே, இயேசுவே ஒருபோதும் என்னுடைய நாமத்துல மட்டும் எடுங்கன்னு சொல்லல. இயேசுவே தேவனை மகிமைப்படுத்துகிறார். பரிசுத்தருக்கே மகிமை. நாம் கிறிஸ்துவுக்குள் வளரும் போதுதான் கர்த்தரே தேவன் என்று அறிகிற அறிவு நமக்குள்ள வரும். ஆனால் நீங்க ஞானஸ்நான காரியங்கள்ல தெளிவா இருங்கள். இன்னொன்னு, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல அநேகர் அங்க எழுதப்பட்டிருக்கிறத குறித்து புரியாம குழம்பிட்டு கிடக்காங்க. மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள்? அங்க அப்படி எழுதி இருக்கும். நீங்க அதை சரியா படிச்சீங்கன்னா, பவுல் உயிர்த்தெழுதலை குறித்து பேசி கொண்டிருக்கும் போது அவன் மரித்தவர்களை குறித்து கவலைப்படாதுங்க, எல்லாருமே ஒரு நாள் என்ன செய்யப்படும், அவனவன் வரிசையில உயிர்த்தெழுவப்படுவார்கள். அப்ப நீங்க உயிர்த்தெழுவார்கள். மரணம் என்கிறது ஒரு தற்காலிக ஏற்பாடு தான் இங்க நடக்கிறது. அதுக்கு பிறகு உயிர்த்தெழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை பலமாய் சாட்சி கொடுத்து பேசிட்டு வர்றார். அப்படி வரும்போது அவர் சொல்லுகிறார், ஞானஸ்நானமும் அதுதானே குறிக்கிறது. பாவத்திற்கு மரித்து நாம இனி என்ன செய்வோம், உயிரடைவோம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு உயிர்த்தெழுதல்ல இணைவோம் என்கிறதானே குறிக்குதுன்னு சொல்லிட்டு ஞானஸ்நானத்தை குறித்து பேசும்போது அங்க ஒரு குரூப் இருக்குது. உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் ஆவி இல்லை என்றும் சொல்லுகிற ஒரு குரூப், சதுசேயர் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு அந்த காலத்துல. அவர்களுக்கு சொல்லும் போது, மரித்தவர்கள் உயிர்த்தெழவில்லை என்றால் நம்முடைய விசுவாசம் கெட்டு போயிருமே. இயேசுவே உயிர்த்தார்னு உள்ளதுதானே நம்முடைய விசுவாசம்.
அந்த உயிர்த்து தானே எனக்கு காட்சி இருந்தார், அதை தானே நான் உங்களுக்கு சாட்சியாக பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன் உள்ள அறிவுல, அந்த ஞானத்தில் அவர் சொல்லுகிறார். அப்ப மரித்தவர்கள் உயிர்த்தெழாவிட்டால் அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் ஏன் ஞானசானம், மரித்தவர்களுக்கு ஏன் ஞானசானம், மரிக்க போகிறவர்களுக்கு அல்லது ஏற்கனவே ஞானசானம் பெற்று மரித்தவர்கள் எல்லாரையுமே மரித்தவர்கள் என்று சொல்லுகிறார். மரிக்கிறவர்கள், மரித்தவர்கள், மரிக்க போகிறவர்கள், இப்படி பூமியில இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஏன் ஞானசானம் கொடுக்கிறோம், அல்லது அவர்கள் ஏன் பெறுகிறார்கள், அல்லது நாம் ஏன் கொடுக்கிறோம்? ஏன்னா உயிர்த்தெழுதல் இல்லைன்னா பின்ன எதுக்கு ஞானஸ்தானம்? அந்த மாதிரி உள்ள ஞானத்தில் எங்க அவர் பேசுகிறார். மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள் அப்படின்னா, பெறுகிறார்கள்னு இல்லை, அதனுடைய அர்த்தம் மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள், அதை தான் அங்க பெறுகிறார்கள்னு எழுதியிருக்கும். அப்படின்னா ஒரு சபை இருக்குது, அந்த சபையின் தலைமையா இருக்கிறவர்கள் மற்றவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறது அங்க அவர் சொல்லுகிறார். அப்போ அங்கே ஜனங்கள் அதை பெறுகிறார்கள், ஞானஸ்தானத்தை. அதை ஏன் பெறுகிறார்கள்? மரித்தவர் உயிர்த்தளவில்லைன்னா எதுக்கு ஞானஸ்தானம் அப்படின்னு உள்ள மீனிங்ல அங்க மரித்தவர்கள் ஏன் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள், மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள்னா, நீங்க தான் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்லுகிறீங்க. அப்போ உயிர்த்தெழுதல் இல்லைன்னா அந்த ஒரு வாழ்க்கை, இங்க வாழ்கிறவன் வாழ்ந்துட்டு மரித்து போவான், அவனுக்காக எதுக்கு ஞானஸ்தானம் பெறுகிறீர்கள்? அவனை கொண்டு போய் என் சபையில கொடுத்து ஞானஸ்தானம் வாங்குறீங்க, அந்த மாதிரி மீனிங்ல பேசுகிறார். உடனே கொஞ்சம் பேர் மரித்தவனுக்கு ஞானஸ்தானம், அப்படி ஒரு சடங்கு முன்ன இருந்தது, இந்த மாதிரி எல்லாம் திரித்து பேசுகிறார்கள். பைபிள்ல இருக்கிறது என்பதற்காக உடனே அதுக்கு ஏற்றபடி பேசுகிறது. பைபிள்ல இருக்கிறதுன்னு சொன்னா அது எபிரேய பாஷையில உள்ளது, அதை நமக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது அங்க இருக்கிறது அச்சு பழகாமல் அப்படியே எழுதப்பட்டிருக்கும். ஆனா அவர்களுடைய மீனிங் சரியா இருக்க, நமக்கு கொஞ்சம் மாற்றமா இருக்கும். உடனே அதை அப்படி புரிந்து கொள்ளுதல். இப்படித்தான் ஞானஸ்தானத்தை குறித்தெல்லாம் குழப்பமாய் பேசி கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். இனி நாம் இவ்வளவு நேரம் ஞானஸ்தானத்தை குறித்து பேசுகிறோம். பரிசுத்தருக்கு மகிமை. இந்த ஞானஸ்தானத்தை மட்டும் பெற்றுவிட்டால் நாம் பரிசுத்தமாகி விடுவோமான்னா அதுவும் முடியாது. பாருங்க, யூதாஸ் அவனும் இயேசுவோடு கூட சேர்ந்து ஞானஸ்தானம் பெற்றான். பரிசுத்தருக்கே மகிமை. ஆனா அவன் என்ன செய்ய முடியல, பரிசுத்தம் ஆக முடியல. பரிபூரணருக்கே மகிமை. அப்ப நாம அதையும் செய்யணும். அதனுடைய ஞானபோதமாகிய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிக்கிறதுலே நாம ஆவியானவரோடு இணைகிறதுலே நாம ஞானமாய் இருக்கணும். அதான் ஞானம் என்று சொன்னால் வரும் தேவனை அறிகிற அறிவல்ல, அதை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துகிற அறிவும் சேர்த்துதான் ஞானம் என்று சொல்லி இருக்கு. மூழ்கும் போது அன்றைய ஒரு தினம் மூழ்கிட்டு எழும்புறதல்ல, வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்து சொன்ன மாதிரி நான் மூழ்க வேண்டிய ஒரு ஸ்நானம். அப்படின்னா உலகத்திலிருந்து வேறுபட வேண்டிய ஒரு, உலகத்துக்கு ஏற்றபடி செயல்படாமல் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக பாவத்திலிருந்தும் சாப கட்டுகளில் இருந்தும் பிசாசனுடைய சிறைபிடிப்புகளிலிருந்தும் விடுதலையாகி தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு நாம் எந்நாளும் யுத்த புருஷர்களாய் இருக்க வேண்டிய ஒரு கிருபையும் நமக்கு தேவை. அதனால அன்பான சகோதர சகோதரிகள் சிந்திக்கணும். நீங்க வேற நாமங்கள் எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்தா ஒன்றும் கெட்டு போகல. திருப்பி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால நீங்க ஞானஸ்தானம் எடுங்க. அட்லீஸ்ட் உங்களை குறித்து குறைந்தபட்சமாவது நீங்க தேவனோடு இணையணும், தேவனுக்குள் காணப்படணும்னு உங்க ரட்சிப்பை குறித்து கொஞ்சமாவது அக்கறைப்படுகிற ஒரு நபரை கொண்டு தேவனிடத்துல குறைந்தபட்சமாவது ஒரு நல்நடக்கையோடு காணப்படுகிற ஒரு மனுஷனிடத்திலிருந்து நீங்க எடுங்க. தேவ ஆவி அசைவாடுகிறவர்களிடத்திலிருந்து எடுத்தா இன்னும் உங்களுக்கு அதிக பிரீதியா இருக்கும். ஏன்னா அவர்கள் ஞானஸ்தானத்தை தந்து விடுவதோடு மட்டும் நிறுத்தி விடாமல் அதற்கேற்றபடி வாழ்கிற வாழ்க்கையை உங்கள் மேல தூண்டுவார்கள். இயேசு ஞானஸ்தானம் பெற்றவராய் கரையேறின உடனே அவரை பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொண்டு அதுக்கு பிறகு அந்த ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கையை பூரணமாக்கும்படி அவரை வழிநடத்துகிறார். அதனால நம்ம ஞானஸ்தானம் பெற்றவனும் பரிசுத்தவனும் ஆக முடியாது. அதுக்காக பெறாமல் இருக்கிறதும் சரியல்ல. அதனால நீங்க வேற நாமத்தினால எடுத்திருந்தா திருப்பி எடுங்க.
யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை பெற்றவர்கள் திருப்பி இயேசுவின் நாமத்தினாலே எடுத்தார்கள் எழுதியிருக்கும். அப்படின்னா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே எடுத்தார்கள். பரிசுத்தருக்கே மகிமை, பரிபூரணருக்கே மகிமை. இன்னொன்னு, நீங்க எடுத்த ஞானஸ்தானத்தின்படி வாழ நீங்க முயற்சி எடுங்க. தெளிப்பு ஞானஸ்தானம் சொல்லுறதெல்லாம் அவமதிக்கிறது. நீங்க பாருங்க, உங்களுக்கு சாப்பாடை தந்தா நீங்க தரணும். நீங்க அப்பதான் சாப்பிட்டு திருப்தியாக முடியும். சாப்பிட்ட மாதிரி நினைச்சிக்கான்னு சொல்லிய மாதிரி, தண்ணியை தெளிச்சுக்கிட்டு முங்கின மாதிரி நினைச்சிக்கான்னு சொல்லுகிறதெல்லாம் சரியில்லை. அதெல்லாம் கொள்கைக்காக, அவர்களுடைய கோட்பாடுகளுக்காக போராடுகிறவர்கள் முன்வைக்கிற வாதம். வாதத்திலே மோசமான வாதம், நோய்கள்ல மோசமானது பிடிவாதம். சிலர் தங்களுடைய கொள்கைக்காகவும் தாங்கள் கடைபிடித்து வருகிற சடங்கு சம்பிரதாயங்களுக்கு பிடிவாதமாக இருப்பாங்க. அது அவர்களை நோய் கொண்டவர்களாகவும் ஆரோக்கியமான உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாததாகவும் மாற்றிவிடும். நீங்க அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. பரிசுத்தருக்கு மகிமை, பரிபூரணருக்கு மகிமை. அதனால ஞானஸ்தானத்தை குறித்து இன்னும் எவ்வளவோ மேட்டர்கள் இருக்குது. அதிகமாய் பேசி உங்களை குழப்பாம, நீங்கள் தேவன் வைத்திருக்கிற விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்தானம் பெற்று தேவனுடைய குமாரனுடைய சாயலை, தேவனுடைய பிள்ளையாகிற அந்தஸ்தை பெறும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆண்டு கொண்டு சகலவித சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழிநடத்தி உங்களை ரட்சிக்கும்படி நீங்கள் ஆவியானவருக்கு, தேவ ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறவர்களாய் காணப்படுங்கள். கர்த்தர் தாமே உங்களை காத்து ரட்சிப்பாராக. மாம்சத்தில் கலவாத இயேசு ரட்சகர் நாமத்தில் நித்திய பிதாவாகிய தேவனுக்கு இப்போது எப்போது மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.